அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதி நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மார்ச் மாதத்துல எந்தெந்த ராசிகளுக்கு என்னெல்லாம் நற்பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் முழுக்க எப்படி இருக்கு, என்ன மாதிரியான நற்பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள், கிரக அமர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அவரோட சேர்ந்து சூரிய பகவான் மார்ச் 14 வரலும் 4ஆம் இடத்துல இருக்கிறார், சுகஸ்தானத்துல இருக்கிறாரு. அடுத்து 5ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ராகு பகவான் அங்கே இருக்கிறாரு, சுக்கிரனும் அங்கதான் இருக்கிறாரு, ஒரு உச்சமடைந்த நிலையில் இருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம்னா புதனும் அங்கதான் அமர்ந்திருக்கிறாரு, அவர் நீச்சம் அடைந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 14க்கு பிறகு சூரியன் அங்க வராரு அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 14க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களும் 5ஆம் இடத்துலதான் இருக்கு அப்படிங்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் அமர்ந்து இருக்கிறாரு 7ஆம் இடத்துல. 8ஆம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து இருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேது பகவான். இது விருச்சிக ராசிகளுக்கான இந்த மாத கிரக நிலைகள். அப்போ இந்த கிரக அமர்வுகள் என்னெல்லாம் செய்ய காத்திருக்கு, விருச்சிக ராசிகளுக்கு எந்த மாதிரியான நன்மைகளையும் எந்த மாதிரியான கஷ்டங்களையும் தர காத்திருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் அமர்ந்த நட்சத்திர சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவோடைய நட்சத்திர சாரத்துலதான் அமர்ந்திருக்கிறாரு, புனர்பூச நட்சத்திர சாரத்துலதான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால 8ஆம் இடமா இருந்தாலும் கூட ஓரளவுக்கு சிறப்பு தான். ஆனா பெரிய சிறப்பு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா 8னா கண்டத்தையும் கஷ்டத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சொல்லக்கூடிய இடம், அதிர்ஷ்டத்தையும் சொல்லக்கூடிய இடம் அதான், திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றதையும் சொல்லக்கூடிய இடம் அதான். இப்போ குருவுடைய நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறது ஓரளவுக்கு சிறப்பை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் பொதுவாகவே குடும்பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவராகவும் 5ஆம் இடமான வளர்ச்சி, ஆசை, விருப்பம், காதல், பூர்வீகம், புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம், குலதெய்வம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கும் அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியவரா குரு பகவான் வருவார் விருச்சிக ராசிக்கு. அதனால விருச்சிக ராசி நட்சத்திரத்தில் அமர்ந்தது ஓரளவிற்கு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்ப குடும்ப நிலை எப்படி இருக்கும் இவர்களுக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பொதுவாக குடும்பக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு குடும்பஸ்தானாதிபதியா வரக்கூடிய குரு பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, களத்திர ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு. இந்த இடம் விருச்சக ராசிக்கு பகை இல்லை அப்படிங்கலாம். பொதுவாகவே குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது அப்படின்னாலும் கூட இப்போ இந்த ராசிக்கு அமர்ந்த நிலை பெரிய அளவுல கெடுபலன் இல்லைன்னே சொல்லிடலாம். ஏன்னா பார்த்தோம்னா செவ்வாயும் குருவுடைய நட்சத்திர சாரங்கள்ல சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அப்படிங்கிறனால இந்த இடம் சிறப்பு தான். அதனால குடும்பத்திற்கு ஓரளவிற்கு தனம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் இவரு அப்படிங்கிறதுனால திருமண வாழ்க்கையிலையும் ஓரளவுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது. ராசிக்கு பாகிஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசியா வரும். அப்போ கடகராசிக்கான அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் தான் அதிபதியா வருவாரு. அவருடைய நட்சத்திர சாரத்துலதான் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடக்கூடிய காலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்க காலகட்டமாகவும் அமையும். குடும்பத்துல பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இது அமையும். பொதுவாகவே குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகச் சிறப்பான விஷயங்கள் நல்லா தான் இருக்கு, பெரிய அளவுல கெடுபலன் இல்லை. அதனால கண்டிப்பா நல்ல விஷயங்களா தான் இருக்கு. உங்களுடைய குடும்ப தனவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஓரளவிற்கு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். இருந்தாலும் ராசிநாதன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஓரளவுக்கு தடையும் தாமதத்தையும் கொடுப்பாரு, கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுப்பாரு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்து எல்லா விஷயங்களையும் முன்னின்று நடத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வேலை 6ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சக ராசியுடைய இன்னொரு ராசிநாதனுடைய இன்னொரு ராசியா மேச ராசிக்கு வரும். அவர் எங்க அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னம்னா 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் உடல் சோர்வுகளையும் மன கசப்புகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால வேலை செய்யற இடங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கிறது நல்லது. என்னடா வேலை, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலான்ற ஒரு நினைப்பை கூட ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தான் இது அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால கவனமா இருங்க வேலையில. எந்த ஒரு சிக்கல்னாலும் இப்ப வேலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுல பின்னாடி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய
காலங்களா தான் இருக்கு. அதனால வேலை செய்யற இடங்கள்ல சின்ன சிக்கல் இருந்தாலும் சரி, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. நீங்க பெருசா எதுவும் பிரச்சனைய தேடிக்காதீங்க. நீங்களும் இப்ப யாருக்கும் சப்போர்ட் போய் பிரச்சனை பண்ணிக்காத இருந்தீங்கன்னாவே போதும். ஏன்னா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல சிறப்பு இல்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிநாதனே தான் 6க்கு ஆதிபத்தியம் பெற்றவரா வருவாரு. அவர் அமர்ந்திருக்கிற இடம் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சரியான முடிவுகள் எடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி, அதன் மூலமாக கடனையும், கஷ்டத்தையும், கண்டத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறனால, உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதம் முழுக்கவே நீங்க கவனமா இருந்துக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தோம்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தொழில் 10ஆம் இடத்த சொல்லக்கூடியது இல்லைங்களா? அவர் சூரிய பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, அவர் நகரக்கூடிய இடங்கள்லாம் இப்ப நல்ல இடங்கள் தான் அப்படின்னாலும் கூட, மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை பெரிய அளவுல சிறப்பே இல்ல அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 14க்கு பிறகு தான் அவர் மாறி எங்க போறாரு? 5ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால மார்ச் 14 வரையிலும் உங்களுக்கு தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை சிறப்பை குடுக்கறதில்ல. லாபத்துல சிக்கலையும் குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா, லாபஸ்தானத்த சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அவர் வாங்குன நட்சத்திர சாரமும் சூரியனுடைய நட்சத்திர சாரம் தான். சூரியன் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியா வர்றதுனால, ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கிறது மட்டும்தான் இந்த காலகட்டங்கள் தொழில்லயும் சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம். மார்ச் 14 வரலும் தொழில்ல ரொம்ப கவனமா இருங்க. பெரிய அளவுல தொழில்ல பெருசு பண்றேன் அப்படின்னு சொல்லி அதன் மூலமா சிக்கலை, சிரமத்தையும் தேடிக்காம இருந்துக்கிட்டீங்கன்னாவே, இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பொதுவாவே இந்த மாதம் முழுக்கவே குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், வரன் தேடுவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மங்களகரமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னாவே போதும் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்ப இந்த ராசியில இருக்கிற 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். என்னென்ன நட்சத்திரம் இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குருவோடைய நட்சத்திரமான விசாகம் 4ஆம் பாதம் இங்க இருக்குது. அடுத்ததா பார்த்தோம்னா, சனி பகவானுடைய அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும் இங்க தான் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, புதனுடைய கேட்டை நட்சத்திரம் 4 பாதமும் 1, 2, 3, 4 பாதமும் இங்க தான் இருக்கு. அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அனுச நட்சத்திரம் சாரம் கொடுத்த குரு பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறையோட முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுடைய ராசிநாதனும் குருவுடைய நட்சத்திர சாரம் தான் வாங்கியிருக்கிறாரு. அதனால கண்டிப்பா உங்களுக்கு வரன் தேடும் விஷயங்கள்ல இருக்கிற ஆண், பெண் இருவர்களுக்குமே கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால, கொஞ்சம் கவனமா மட்டும் தேடுங்க. இது ஒரு சுப மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தோம்னா, அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய சிறப்பு தர இடங்கள்லாம் இல்ல. அதனால தாயின் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, அவரும் பார்த்தீங்கன்னா, குருவோடைய நட்சத்திரத்துல தான் போயிட்டு இருக்காரு. பெரிய அளவுல கெடுபலன தரமாட்டாரு அப்படின்னாலும் கூட, ஓரளவுக்கு கொஞ்சம் அக்கறையோட இருந்து கவனிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். வண்டி வாகனங்கள் புதுசு வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட வாங்குங்க. ஏன்னா, புது வண்டி வாகனங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவுல சிறப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுத்துறல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திர சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்கு? புதனுடைய நட்சத்திரத்துல அமர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். புதன் பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் இடத்துல அமர்ந்து ஆசை, காதல், விருப்பம் இதெல்லாம் சிறப்பான விஷயம் தானே அப்படின்னாலும் கூட, அங்க உங்களுடைய நட்சத்திர நாதன் நீச்சமடைஞ்ச நிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, தேவையில்லாத காதல், தோல்வி வரக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆசை கெட்டு போகக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சிகள் கூட உங்களுடைய கைவிட்டு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுத்துரும். அதேபோல உங்களுடைய குழந்தைகள் இருந்ததுன்னா, அவர்களுடைய உடல்நிலையிலயும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமா அமையும். அதேபோல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா ரொம்ப கவனத்தோட இருந்துக்கங்க. அதேபோல அனுச நட்சத்திரக்காரர்களும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா எக்ஸாம் வரக்கூடிய காலகட்டங்கிறதுனால படிப்புல ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லிடலாம். பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடர்கிட்ட கொடுத்து தசாபுத்தி காலங்கள் சிறப்பா இருக்கான்னு பாருங்க.
ஏன்னா கோச்சார பலன் அப்படிங்கிறது 20ல இருந்து ஒரு 30% தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதனால என்னைக்குமே தசாபுத்தி காலங்களை பாருங்க. தசாபுத்தி காலங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா கோச்சாரங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கும். தசாபுத்தி காலங்கள் சிறப்பில்லை அப்படின்னா கோச்சாரங்கள் உங்களுக்கு பெரிய அளவுல பலன் கொடுக்கறது இல்லை. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.